வணக்கம். இன்று காலை உங்களை சந்திக்க நான் வந்துவிட்டேன். எல்லாரும் குளிச்சிட்டிங்களா? என்னடா இத்தனை நாளும் கேட்கல அந்த அம்மா, இன்றைக்கி நம்மளெல்லாம் குளிச்சிட்டியான்னு கேட்குது. ஆமாம், தினம் நம்ம குளித்து விடுகிறோம். குளிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? உடலானது சுத்தப்படுத்தப்படுகிறது. வெளியில் போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம் வரோம், அந்த நோய் கிருமிகள் நம்ம மேலே பட்டிருக்கும், தூசு துப்பட் இருக்கும், அதே போல் இந்த வியர்வை இருக்கும். இதனால் அழுக்குகள் நம்ம மேலே படிந்து விடும். அந்த அழுக்குகளை நாம் நீக்கணும்னு என்ன செய்கிறோம்? உடனே போய் குளிச்சுடுவோம். அதனால தான் நான் கேட்டேன். சரியா? இப்போது குளித்தல் என்பது நம்ம உடம்பு சார்ந்த விஷயம். மேலே இருக்கிற அழுக்கு போயிடுச்சு, அது நாம் நினைக்கிறோம் போயிடுச்சின்னு சொல்லி. ஆனால் சில பேர் பார்ப்போம், காக்கா குளியல் போடுவோம். காக்கா குளியல்னா என்ன? போவான், தண்ணி மொண்டு ஊற்றுவான், உடனே ஓடியாந்துருவான். அவன் போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது. அதுக்கு பேர் தான் காக்கா குளியல். ஆனால் குளிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் நாம் 15 நிமிடங்களாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம மேல் படிந்திருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், டீப்புன்னு சொல்ல முடியாது, ஆழ்ந்து படிஞ்சு இருக்கும். அது வீட்டில் கூட நம்ம பார்க்கலாம், தர துடைக்கும் போது. அந்த மாதிரி சிலது நம்ம அந்த துளைகளின் வழியாக உள்ளே போய் பதிந்து, அப்போ தண்ணி ஊற்றும்பொழுது அது என்ன ஆகும்னா மெதுவாக மேலே வரும். அப்போ இருந்தால் நம்ம குளிக்கணும். ஆனால் பல பேர் இப்போல்லாம் செய்கிறது கிடையாது. போகிறது, தண்ணியை மொண்டு ஊற்றுறது, வெளியில் ஒடியாந்துடுறது. இதுதான். அப்போ என்ன பண்ணுவோம்? திரும்பி அந்த அழுக்கு அங்கேயே தான் இருக்கும். சரியா? அது போகாது. அதே போல் அதை சுத்தப்படுத்துவதற்காக தான் நம்ம குளிக்கிறோம். புறம் தூய்மை நீராலமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். புறம் தூய்மை நீராலமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்முடைய உடலில் உள்ள அசுத்தங்களை, தூசுகளை, மாசுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் குளிக்கின்றோம். இது புறம் தூய்மை. புறம் என்பது வெளி. நம்மளை வெளியில் பார்க்கக்கூடிய இந்த உருவத்தை நாம் என்ன பண்ணுறோம்? சுத்தப்படுத்தி கொள்ளுவதற்காக குளித்து விடுகிறோம். அப்போ மனசில் தூய்மை என்ன? மன தூய்மை என்று என்னென்னா, மனசுக்குள்ளார என்ன நினைக்காது? அடுத்தவனுக்கு என்ன செய்யலாம், இன்றைக்கி அவனை எப்படி காலை வாரலாம், அவனுக்கு எந்த தீமையை செய்யலாம், இன்றைக்கி இதை செஞ்சால் அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி சில விஷயங்கள் பல மனிதர்களோட மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கி வரான்டா பாரு அப்படிம்பா. ஏன்னா ஒருத்தன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. அப்போ அவனுக்கு கெடுக்கக்கூடிய செயல் ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவன் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லையா? அதுதான் என்ன? அகத்தின் அழுக்கு, மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அழுக்கு. மற்றவர்களுக்கு தொல்லை தர வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு இருந்தோமானால் அதுவே மனதில் உள்ள அழுக்காகும். அதை என்ன செய்யறது? மனசை பிரித்து தனியாக எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுவீங்களா? இல்லையே, அது மாதிரி பண்ண முடியாது, இல்லையா? நமக்கே தெரியும். அப்போ என்ன செய்யணும்? அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். நீ சொல்லக்கூடிய உண்மையின் வழியாகவே நீ எவ்வளவு தூய்மையானவன் மனத்தளவில் என்பது புரியும். இதனைத்தான் வள்ளுவர் கூறுகிறார். புறம் தூய்மை நீரால் அமையும். நம்மளுடைய உடம்பின் அழுக்குகள் நீங்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நீரை ஊற்றி கழுவி கொள்ளுகிறோம், அதாவது குளித்து விடுகிறோம். அப்போ உள்ளே இருக்கிற மன அழுக்குகளை எப்படி நீக்குவது? வாய்மை பேசுவதால். வாய்மை பேசுவதால் நாம் உள்ளத்தில் காணப்படக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கலாம், இல்லையா? இப்போ நம்ம பார்க்கலாம்ல, சோப்பு விளம்பரத்துலலாம் பார்க்கலாம். டக்குன்னு அப்படியே ஒரு வாஷ் அப்படி போடுவோம், இது 15 நாள் கரையும்பா. எடுத்த உடனேயே அது என்ன ஆகும்? பிளேர்னு இருக்கும். அது சாத்தியமா? கொஞ்சம் யோசிக்கணும். அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது மாதிரி நடக்காது, நமக்கே தெரியும். ஆனால் அது என்ன பண்ணுவாங்க? அவங்க உலக மக்களுக்கிடையே ஒரு ஆர்வத்தை உண்டாக்குகிறார்கள், இல்லையா? அது பொய் தான். அவன் வியாபாரத்திற்காக, தன்னுடைய வணிகம் பெருக வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். 15 நாள் அழுக்கு கரைகளை ஒரே நிமிஷத்தில் போக்குறது அப்படிங்கிறது சாத்தியமா என்றால் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை நம்பி அந்த சோப்பு பவுடரை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம், இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஏமாற்றப்படுகிறோம்.
ஆக ஒருத்தன் உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? உண்மையை மட்டுமே பேச வேணும். பார்க்கணுன்னு அந்த சோப்பு கம்பெனிக்காரன் என்ன செய்யலாம்? இந்த சோப்பு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 வாஷில் சுத்தமாயிடும்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனால் அந்த உண்மையை சொல்லுவதற்கு அவர்களுக்கு முடியாது. ஏன்னா அவனுடைய வாணிகம் படுத்து விடும். அவனை விட மற்றவன் இன்னும் 10 பொய்யை சொல்லி போய்கிட்டே இருப்பான் மேலே. நம்மளும் ஏமாந்துட்டுருப்போம். ஆக அகந்தூய்மை என்று சொல்லக்கூடிய உள்ள தூய்மையானது நாம் சொல்லக்கூடிய உண்மையான பேச்சுகளில் கிடைக்கிறது. உண்மை பேசுதல், இது ஒரு குணம். இந்த சிறந்த குணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இந்த குறளுடைய பொருள். புறம் தூய்மை நீரால் அமையும். குளிப்பதால் உடல் சுத்தப்படுத்தப்படுகிறது. உண்மை பேசுவதால் நமது உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகிறது. நன்றியுடன் உங்கள் மணிமேகலை. மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். வருகிறேன்.